Hi dolls, welcome back to our channel. Welcome to our video. இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ப்ராங்க் வீடியோ. என்ன ப்ராங்க்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தம்ப்நெயிலே தெரிஞ்சிருக்கும், இக்னோரிங் ப்ராங்க் தான். ஸோ நானும் ரொம்ப நாளாக நிறைய பேர் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இக்னோரிங் ப்ராங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு எதுவுமே நேரம் எதுவும் அமையலை. ஸோ நேற்று என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு குட்டி சண்டை எங்கள் 2 பேர்த்துக்கும். ஸோ இன்றைக்கி பண்ணுனா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது மேடம் அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ நான் காலையிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அவகிட்ட சின்ன சின்னதாக அவள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலை. அப்புறம் வேணுக்குனே கொஞ்சம் அவளை இரிட்டேட் பண்ணுறது சின்ன சின்னதான்னு சொல்லி நிறைய இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக அந்த இக்னோரிங் இதை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்புவா. ஸோ இது ப்ராங்க்னு அவளுக்கு தெரியாது. ரொம்ப நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அவள் வந்துடுவா. இப்போது ஸோ டோட்டல் எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். ஸோ நான் கேமரா செட் பண்ணிவிட்டு நான் என்னோடய பொசிஷனில் போய் உட்காந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா நான் சொன்ன மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு அவளுக்கு தெரியாத மாதிரி இப்போ நம்ம போய் உட்காந்துப்போம், வந்துட போகிறான். A few moments later. ஐயோ நீ அப்பா கூப்பிட்டாங்கடா. அங்கே நைட்டு சாப்பாடு செய்கிறாங்க. அதனால நீ கூப்பிட்டாங்க. இது என்ன ஓடிட்டு இருக்கு? என் போன்ல என்னத்த நோண்டிட்டு இருக்க? என்ன என்னாச்சு? வா அங்க போலாம். வாடா போலாம். வாடா போலாம். ஏன் உன் முடி இவ்வளவு காடா கிடக்கு? சரி வா போலாம். ஏய் ஓட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ நீ வரல, நான் போய் சாம்பார் சூட் பண்ணிட்டு நான் போறேன். கேக் சாப்பிடுறியா? என்ன வைக்கவா? ஏதாவது ஒண்ணு போடு. எதுவுமே போடாம என்னத்த போட்டு பார்த்துக்கிட்டு இருக்க? என்ன கையில நான் எடுத்துட்டேன். இப்ப எதுக்கு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் கையில எடுத்துட்டேன். இந்த எண்ணெய் நான் தேய்க்க மாட்டேன். ஓவரா பண்ணுவான். தேவையில்லாம மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற வேலை வச்சுக்காத. இவ்வளோ இப்போ கையில் எடுத்த எண்ணெய்லாம் வேஸ்ட்டு.
எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க? சொல்லுடா, ஏதாவது வாயை திறந்து சொன்னாதான் தெரியும். சும்மா நீ மாட்டுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தா எப்படி தெரியும்? ஓன்ட்டதான் கேக்குறேன். நீ இப்படி பண்றதுக்கு பேசாம நீ ஊர்ல கொண்டு போயாவது விடலாம். இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா என்கிட்ட பேசாம. அதுக்கு நான் ஊர்லயாவது நிம்மதியா இருப்பேன் எங்க அம்மா கூட. என்னதான் பிரச்சனை? ஏதாவது வாயை திறந்து சொல்லுடா. என்ன பிரச்சனை? தயவு செஞ்சு சொல்லு. அவங்க அப்படியே கூப்பிட்டாங்க. என்னதான் உனக்கு பிரச்சனை? சொல்ல. என்னன்னு சொல்லுடா. ரிமோட்டை கூட நான் ஏதாவது பார்த்துக்கிட்டாவது இருப்பேன். இப்ப எதுக்கு நீ எரிஞ்செறிஞ்சு விழுகிற? நீ ஓன்ட்டதான் கேட்டுட்டு இருக்க. போனாலும் பேச முடியுமா பேச முடியாதா? ஷோ, கடுப்பேத்துறடா. நீங்க செம்மையா கடுப்பேத்துற. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ணு. இவ்வளவு நேரம் உட்காந்து நான் கத்திக்கிட்டு இருக்கேன்ல, ஏதாவது ஒரு வேர்டாவது ஆன்சர் பண்ணணும். அப்பல இருந்து நானும் பேசிக்கிட்டே இருக்கேன், வாயே திறக்க மாட்டேங்கிற. எப்ப பார்த்தாலும் நீ இப்படிதான். எதுவுமே ஓப்பனா சொல்றதே கிடையாது. சொன்னாதானே அடுத்தவங்களுக்கு தெரியும் என்ன இதுன்னு. எதுவுமே தெரியாம மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருந்தா எப்படி தெரியும்? இப்ப நீ பேச போறியா இல்லையா? என்ன நீ என்கிட்ட பேச கூட வேண்டாம். அட்லீஸ்ட் என்ன பிரச்சனையாவது சொல்லு. நீ காலையில இருந்து இப்படிதான் பண்ண. சரி ஏதோ ஒண்ணுன்னு விட்டாச்சு. இப்போ நீ பண்றதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. நீ பேச போறியா இல்லையா? நீ இப்ப பேசலையா நான் தண்ணி கொண்டு வந்து உன் மண்டையில ஊத்திடுவேன். என்னடா உனக்கு பிரச்சனை?
இப்போ நீ பேசலைன்னா நான் எல்லாத்தையும் போய் சொல்லுவேன். இப்படி எவ்வளவு நேரம் தான் நீயும் அமைதியாக போறேன்னு பாக்க. நீ என்னன்னாலும் சொல்லுடா அட்லீஸ்ட். என்னன்னு சொன்னாதாக்க தெரியும். இப்படி நீ பிஹேவ் பண்றதுக்கு என்னை வேற எங்கேயாவது அனுப்பிட்டு நீ இப்படி இருக்கலாம். நீ தேவையில்லாம என் நிம்மதியும் எடுத்துக்கிட்டு இருக்க. ஏய் ஏய் என்ன எந்திரி. ஏய் என்ன இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நான் ஒன்றும் அழுகல. அப்புறம் என் கண்ணீர் வருது கண்ணுல இருந்து. கேக்குறல எதுக்கு அழுகுறேன்னு? நீ ஓன்ட தான் நீ கேக்குறேன். நான் ஒன்னும் அழுகல. நீ எல்லாம் பண்றது பண்ணிட்டு இங்க வந்து அழுகுறேன்னா என்ன அர்த்தம்? அங்க அவ்வளவு தூரம் கேட்டேல என்னாச்சு என்னாச்சு சொல்லு சொல்லுன்ட்டு இப்ப சொல்ல வந்திருக்கேன் உட்காந்துக்கிட்டு நான் அழுகல வைக்கலன்னு அது நீ நான் பேசிக்கிட்டு அப்போ இருக்க. அவ்வளவு தூரம் கேட்கும் போது நீ சொல்லியிருக்கணும்டா. இவ்வளவு தூரம் நான் வந்து அழுகாதான் ஒரு டைமும் நீ இது பண்ணுவியா என்ன? உன்னை என்ன அழ வைக்கணும்னு உனக்கு அவ்வளோ ஆசையா? யாருக்கு யாரையும் அழ வைக்கணும்னு ஆசையெல்லாம் கிடையாது சரியா? நேத்து நீ என்ன பண்ணியோ அதே தான் நான் இப்போ உனக்கு பண்ணேன். என்ன பண்ண? என்ன பண்ண? நேத்து நான் அவ்வளோ தூரம் கேட்குறேன். இல்ல நான் அப்படி பண்ணல இப்படி பண்ணலன்னு மட்டுமே சொல்லி தவிர்த்து ஆமா தெரியாம பண்ணிட்டேங்கிற வார்த்தை வர மாட்டேங்க வாயில இருந்து. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் விளையாட்டுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போல்லாம் நீ ஓகேங்கிற மாதிரி ஆயிட்டு இப்போ நீ மறுபடியும் நீ ஆரம்பிக்க கூடாதுடா. எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு காலையில இருந்து மண்டேல. சரி நம்ம கேட்டோடனே சொல்லலாம்ல. நீ எதுக்கு அவ்வளவு தூரம் இது பண்ணும்போது இது பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன சொல்லிருக்கணும் நேத்து நான் கேட்கும் போதே வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி சொல்றியா இந்த மாதிரி நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் வச்சுட்டேன்னு சொல்லும்போது சரிங்களா. ரெண்டாவது வாட்டி கேட்கும் போதாவது வந்து இல்ல நான் போய் சொல்லிட்டேன் ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டேன் இந்த மாதிரிதான் ஆயிட்டு போச்சு நீ சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம வந்துக்கிட்டு
இல்லை அப்படி இப்படின்னு எதையோ சொல்லி ஏன் சமாளிக்க பார்க்குற? டேரெக்டாக சொல்ல வேண்டியது தானே, இந்த மாதிரி பண்ண நடந்து போச்சு இப்படி அப்படின்ட்டு. சும்மா நீ வாட்டுக்கு என்னென்னமோ கதையை கிட்டிக்கிட்டு இருக்க. சரி, நீ மார்னிங் ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்தேன். இப்போ மறுபடியும் எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். என்னாலாம் வந்து அது அப்படியே ஈஸியா அப்படி போ அப்படின்னா என்ன விட்டு போக முடியாது. நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். எதுக்கு என் கிட்ட இவ்வளவு தூரம் வந்து மாத்தி மாத்தி போய் சொல்லிக்கிட்டே இருக்கணும் தான் நான் கேக்குறேன். நீ இந்த மாதிரி எரிஞ்சு ஒழுகுறடா, என்ன வைக்க வந்தா தட்டி விடுற. அது நீ பண்ணது தான் நான் பண்ணேன். சரி வந்திருக்கேன், நேற்று இந்த மாதிரி எதுக்கு அப்படி பண்ணுன்னு கேட்டா, நான் இந்த மாதிரி நினைச்சதான் பண்ணேன், ஆனா மாறி போச்சு இப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்ல வேண்டியதுதானே. அது விட்டுவிட்டு இல்ல நான் அப்படி இப்படி ஆயா ஊயான்ட்டு ஏதோ கதையை உனக்கு கட்டிக்கிட்டு இருக்க நீ வாட்டுக்கு. அது விளையாட்டுக்கு பண்றது அப்படிதான். சீரியஸா சொல்றதா சரின்னு அப்படி சொல்லலாம். சும்மா விளையாட்டு அந்த டைம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கனால நான் அந்த மாதிரி பேசுறேன். நான் இப்ப எவ்வளவு சீரியஸா உட்காந்து உன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் என் மைண்ட் இத்தனை நாளா என் கூட இருக்க, இவன் இந்த டைப்ல தான் இப்படி இருப்பான், இந்த டைம்ல இப்படி இருப்பான் கூட ஒரு தெரியாது. சரி அது கூட தெரியல, அப்படி என் ஃபேஸை பார்த்தா கூட கண்டுபிடிக்க தெரியாது நான் சீரியஸா இருக்கேனா இல்லை வந்து நான் நார்மல் மூட்ல இருக்கேனான்ட்டு. நான் சீரியஸா உட்காந்துருக்கும் போது தான் வந்து நீ அப்படியே வந்து உனக்கு அப்படியே வந்து என்ன சொல்ற நகைச்சுவை ஒரு அப்படியே பொங்கி வரும். காமெடி பண்ண அது பண்ண காமெடிக்கு பண்ண அங்க இருக்கும்போதுதான் நல்லா வச்சுட்டு தான் இருந்தேன். இப்பெல்லாம் வந்து ஒர்க் அதிகமா கொடுக்குறாங்க, என்னால முடிய ரொம்ப ப்ரெஷரா இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த இது ஃபுல்லா நான் ஓன்ட்டு இத்தனைக்கும் அந்த ப்ரெஷரை காமிக்காம நார்மலா போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப ப்ரெஷர்னா நான் அமைதியாக தான் உட்காந்துருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ வந்துக்கிட்டு கூட கொஞ்சம் வந்து எரியும் நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி கூட கொஞ்சம் சொன்னா எனக்கு மைண்ட் என்ன யோசிக்க தோணும். லாக்டவுன்ல வெளியிலையும் போக முடியாது, 4 செவத்துக்குள்ளே உட்காந்து இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு என்ன ஓடிக்கிட்டு இருக்கும் மைண்ட்ல? எனக்கு கொஞ்சம் நேரத்தை பார்த்துக்கிட்டு இருக்க, எதை எழுதி வச்சிருக்கியா என்ன? நகத்துல என்ன எழுதி வைப்பாங்க? அப்பதான் அதையே பார்த்துக்கிட்டு இருக்க. எனக்கு மூஞ்சியை பார்க்க பிடிக்கல. இதேதான் நான் அங்க பண்ணேன், மூஞ்சே பார்க்க பிடிக்காம நான் திரும்பி உட்காந்து. சரி இப்போ எதுக்கு வர இப்போ? சரி அதுக்குன்னு இப்படி 2 பேருமே பேசாம நீங்களும் ஒரு உட்காந்து அழுதுகிட்டு நாங்க பக்கம் ஜன்னல பார்த்து உட்காந்துருந்தா சரியாயிருமா எல்லாமே? யாராவது பேசணும்ல இறங்கி, நீ இறங்கி பேச மாட்ட. நான் இறங்கி உன்கிட்ட அதுக்குதான் எவ்வளவு தூரம் வந்து கேட்டுக்கிட்டு வச்சிட்டு இருந்தேன். அப்படியே பேசினாலும் என்ன பேச வேண்டியது, ஏதாவது ஒரு கதையை கட்டி விட வேண்டியது. அப்படி இப்படி கேட்டா கடைசியில கேட்கும் போது நான் விளாட்டுக்கு சொன்னேன், நீ என்ன மூட்ல இருக்கே தெரியாம நான் விளாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு. பேசினாலும் குத்தம் பேசாட்டியும் குத்தம்னா நான் என்னதான் பண்ண முடியும்? இனிமே நான் பேசாம தான் இருக்க முடியும். பேசுனா குத்தம் பேசாட்டி குத்தம்லாம் இல்ல, உண்மையை பேசினா அந்த பிரச்சனையே வந்திருக்காது அந்த இடத்துல. விளையாட்டு சும்மா உண்மையே பேசுனேன் அப்படிலாம் பேசாத. நீ நான் பொய் பண்றேன். நான் வந்து ஜாலியா உட்காந்துருக்கேன், இல்ல வந்து நான் வந்து நல்லா ஃப்ரீயா இருக்கேன், சரி விடு, ஓகே எல்லாம் முடிஞ்சது. நான் திரும்பி ஆரம்பிக்கிறேன், நீ தான் மறுபடியும் ஆரம்பிச்ச. நான் உங்ககிட்ட பழைய மாதிரி வந்தேன், என்னெல்லாம் வச்சு விட வந்தேன், நீ தான் தட்டி விட்ட. சும்மா உட்காந்துருக்கோம் மைண்ட்ல ஓடிட்டு எதுக்கு தேவையில்லாம போய் சொல்லணும். சரி ஓகே, தெரியாம பண்ணிட்டேன் விடு, அதோட முடிச்சுக்கோ. அது இவ்வளவு தூரம் இழுத்துட்டு போகாத. எனக்கும் என்ன இழுத்துட்டு போன ஆசையா என்ன? சரி விடு, இனிமே அப்படி பண்ண மாட்டேன் போதுமா? அப்பளே உன்னை அக்கா கூப்பிட்டாங்க, தயவு செஞ்சு வா போவோம். இவ்வளவு நேரம் ஆச்சுன்னா அப்புறம் அவங்க வந்துருவாங்க. இங்கே அங்க போய்கிட்டு இந்த மாதிரி வந்து ஏன் லேட்டுன்னு கேட்டா என்ன மாதிரி சண்டை ஆயிடுச்சு அது இன்னும் பேசிக்கிட்டு இருக்க. நான் அப்படி ஒன்னும் சொல்றது இல்லடா. நீ சொல்றதெல்லாம் நான் சொல்லல, நீ போய் எதுவும் சொல்ல வேண்டாம், என் கூடவா நான் பேசிக்கிறேன். அக்கா கிட்ட வந்து நான் ஏதாவது சொல்லி ஏன் லேட் என்னன்னு கேட்டாங்க, நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். நம்மளுக்குள்ள நடந்தது நம்மளுக்குள்ளே இருக்கட்டும், நம்ம எதுவும் அவங்க போய் சொல்ல வேண்டாம், காமிச்சுக்க வேண்டாம், சரியா? மூஞ்சி நல்லா தான் வையன். சரி நல்லா வை குரங்கு. சரி வா போவோம். சரி போ, நான் வரேன். வா, நீ என்ன பண்ண போற? போடி, பாத்ரூம் போயிட்டு வரேன். போடி, ஒரு 2 நிமிஷம் தாண்டி வந்துடுறேன், போ. ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக வந்து இந்த ப்ராங்கை பண்ணி முடிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு எப்படி நம்பிட்டான்னு நினைக்கிறேன் நான்.
இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நான் அவகிட்ட வந்து ப்ராங்க்குன்னு சொல்லி நான் வந்து அவளை சமாதானப்படுத்தலை. ஸோ அது நான் முன்னாடி யோசித்தேன் ப்ராங்க்குன்னு சொல்லி பண்ணலான்ட்டு. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லி நான் அவகிட்ட சொல்லாமல் தான் வந்து இந்த ப்ராங்கை ஒரு வழி வெற்றிகரமாக எடுத்து முடிச்சிட்டேன். இந்த ப்ராங்கை நான் எப்போ அவகிட்ட சொல்லுவேன் அப்படின்னா, இதை அப்லோட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வீடியோ அவளுக்கு தான் போட்டு காமிப்பேன். ஸோ அதை நான் ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோக்கு அடுத்த நாளே அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். அது கொஞ்சம் வந்து அதை பார்க்கும்போது அவள் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவா, இல்லை வந்து அது எப்படி எடுத்துப்பாங்கிறது எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியல. ஸோ இது எல்லாமே ஒரு வீடியோக்காக தான் பண்ணேன்னு சொல்லி தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக தருமடி விழுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவும் பாருங்கள். நான் இது போட்ட அடுத்த நாள் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து எப்பவும் போல் தான் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.